அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 14/12/2023. துவிதியை திதி இன்று நள்ளிரவு 12:56 வரை. அதன் பிறகு திருதியை திதி. மூலம் நட்சத்திரம் காலை 9:47 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சந்திரனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவான், மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? முத்து பவழம் வாங்க, அணை மற்றும் மதில் சுவர் கட்ட, போட்டிகளில் கலந்து கொள்ள, ஓவியம் நாட்டியம் பயில, கடன் தீர்க்க மாடு வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தனியாக பறக்கும் பறவைக்கே வலிமை அதிகம். தனியாக விடப்படும் போதுதான் நம்முடைய பலமே நமக்கு தெரிய வருகிறது. தனியாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்றுமே வெற்றியை தரக்கூடியது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தன்னந்தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்க துணையோ மற்றவங்கள சார்ந்திருக்கிறதோ உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. அப்படிப்பட்ட வீராதி வீரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சாதகமாக சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். கேட்ட இடத்துல உதவிகளெல்லாம் கிடைக்குங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால எந்த முயற்சியுமே முதல் முயற்சியில் முடிய மாட்டேங்குது. எதை எடுத்தாலும் 2 தடவை 3 தடவை போய் தான் முடிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் அலுப்பு சலிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவானும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. பாவகிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால மாற்றுப்பாதையை இன்றைய தினம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. ஒருத்தவங்களே நம்பிட்டு இருக்க வேணாம், வேற ஒருத்தவங்களையும் நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வேலை சுமை இருந்தாலும் அதிகாரிகள் உங்கள்கிட்ட பாசமாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன பனிப்போர் அதெல்லாமே சரியாகும். பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கோபப்படாமல் இருப்பதற்காகத்தான் பொறுமை தேவைப்படுகிறது, வைராக்கியமும் தேவைப்படுகிறது. மற்றபடி கோபம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பொறுமையாக இருப்பவர்கள் பொறுத்தால் பூமியாளலாம்ங்கிற அளவில் எப்பொழுதும் நிதானமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு
காலையில் 9:47 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் கூடுதல் கவனத்துடன் இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாக்கு ருசிக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்றுக்குள்ளார சடுகுடு ஆட்டம் நடக்குதுன்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ரோடை கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்காக எதுலையாவது கையெழுத்து போட்டு மாட்டிக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 10 மணிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் வியாபார உத்தியோக விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா அதெல்லாமே சரியாக போயிடுங்க. ஏதோ உரிமையில் அக்கறையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது உங்களை பற்றி சொன்னால் உடனே கோவப்பட்டு பொங்கி எழுந்து எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க. அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒவ்வொருவருக்கும் அடுத்தவர்களின் குறைபாடுகளெல்லாம் பளிச்சென்று கண்களுக்கு தெரிகின்றன. தன்னுடைய குறைபாடுகள் எதுவுமே மங்களாக கூட தெரிவதில்லை. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அடுத்தவங்க முதுக நாம் ஏன் பார்ப்பான? முதல்ல நமக்கு பின்னாடி இருக்கிறத முதல்ல நாம் சரி பண்ணிப்போம், அப்புறமா அடுத்தவங்களை பற்றி யோசிப்போம் என்று தன்னுடைய குறை எது, தன்னுடைய நிறை எது, தன்னுடைய பலம் எது, பலவீனம் எது, எந்த இடத்துல நாம் வழுக்கி விழுந்தோம், எதனால் வழுக்கி விழுந்தோம் என்று தனக்குத்தானே சோதனை செய்து பார்த்து கொண்டு தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதனோட தனாதிபதி சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் பணம் மாட்டின்னு இருக்குது. கேட்டு பார்க்குறோம், கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கேட்டு பார்க்கலாம். அவங்கள்ட்டேருந்து ஒன்று பணமாக கிடைக்கும் அல்லது பொருளாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகளுக்கு கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கோம், தேடின்னு இருக்கோம். நல்ல இடம் ஏதாவது அமையுதா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். இன்றைக்கி நல்ல இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே லாபம் உண்டு. உணவு, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் அதிகமான லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோவப்பட்டு பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பதிலுக்கு பதில் பேசுவதே மிகப்பெரிய வெற்றி என்று எதிராளி கருதி கொண்டிருந்தால் நீங்கள் பதிலுக்கு பதில் விவாதம் செய்யாமல் பொறுமையாக விலகி வருவதே மிகப்பெரிய சாமர்த்தியமான வெற்றியாகும். ஆமாங்க, எதிரி எதை விரும்புகிறாங்களோ அதை நாம் செய்யக்கூடாது. எதிரி எதை விரும்பலையோ அதை நாம் அமைதியாக செய்து கொண்டே இருக்கும் ராஜதந்திரத்தை தெரிந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் பலமாக இன்னைக்கு உட்கார்ந்துருக்கார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தொகையும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து சேருங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். புது பங்குதாரர்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. முடிக்க முடியாது அப்படின்னு சிலர் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஞாபக மறதி இருக்கும், முசுடுன்னு பேர் வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, ஏன்னா முன்கோபமும் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலே விஐபிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்தினாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நிலைமை சரியில்லை, இது வெற்று பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றியின் பேச்சு. ஆமாங்க, அதனால தாங்க அது இல்லை இது இல்லை எதுவும் சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு, பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க, பழைய நண்பர்களும் நெருங்கி வந்து பேசுவாங்க. பூர்வீக சொத்தில் சில மராமத்து பணிகளெல்லாம் செய்வீங்க, சிலதெல்லாம் மாற்றி அமைப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்க மனசு கொஞ்சம் மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சில நேரங்களில் கடுகடுன்னு பேச வேண்டியிருக்கும். அன்பாக தான் இருக்கிறாரு, நல்லா தான் இருக்கிறாரு, வெளியிலெல்லாம் போகும்போது சிரிச்ச முகத்தோட சிரித்து பேசுகிறாரு, வீட்டுக்குள்ளார வந்தால் மட்டும் இந்த மனுஷனுக்கு என்ன ஆகுன்னே தெரியல, சிடுன்னு எரிஞ்சு விடுறாரு அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. காரணம் அவரை சொல்லாதீங்க, கண்டகச்சனி தான். அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வியாபாரத்திலையும் லாபம் உண்டு, உத்தியோகத்திலையும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தன்னைத்தானே செதுக்கிக் கொள்வதற்கு உளிகள் தேவையில்லை, சில வழிகளே போதும். ஆமாங்க, எத்தனை பேர் உங்களுடைய வலியை தீர்த்தாங்க, வலிகளை தான் அதிகமாக்குனாங்க. சின்ன வயசுலேருந்தே பல வலிகளை தாங்கி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. படிக்கிற காலத்திலையும் சரி, படித்து முடித்து வந்த காலத்திலையும் சரி, கல்யாணம் ஆன புதுசுலேயும் சரி, எத்தனை பேர் உங்களுக்கு இடையூறுகள்லாம் கொடுத்தாங்க, உங்களை வாழ விடாமலும் தடுத்தாங்க இல்லைங்களா? அந்த வலிகளெல்லாம் சேர்ந்து அது வலிமையாகி இப்போ ஒரு புது மனிதனாக அவதாரம் எடுத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதனோட லாபாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆசை, சின்னதாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும், லேட்டஸ்ட்டாக வாங்கணும்னு, அது வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைர மோதிரம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், சரி வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நகை நட்டு இன்றைக்கி சேர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சேமிப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் உண்டுங்க. தைரியஸ்தானத்தில் 2 நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரிலாம் இப்போ நீங்கள் யோசிக்கிறதே இல்லை, ஆட்டும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க.
அப்படின்னு அதிகாரி உங்களை பற்றி போர்டு மீட்டிங்கில் கூட பேசினாருங்க அப்படின்னு மற்றவங்களாம் உங்களை பெருமையாக பேசுவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும், கனவுகள் நனவாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வார்த்தைக்கும் சுவை உண்டு. அப்படியா? வார்த்தைக்கு எப்படிங்க சுவை இருக்கும்? சக்கரைன்னு சொன்னால் உடனே வாயில் இனிப்பு வந்துடுமா? இருக்குங்க. உண்மை இனிக்கும், பொய் கசக்கும். அப்படி தானே? அப்போ வார்த்தைக்கும் சுவை உண்டு தானே? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பேசி அக்கம் பக்கம் இருப்பவர்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியமாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பணவரவும் இன்றைக்கு உண்டுங்க. இவ்வளோ நாள் பொறுத்ததெல்லாம் போதும், இனிமேல் இதெல்லாம் சரி வராது, கேட்டுற வேண்டிதான் 4 வார்த்தை நறுக்குன்னு யார்கிட்டெல்லாம் என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசி முடிப்பீங்க. சும்மாவா? பாதகாதிபதி சூரியன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. நெருப்பு கிரகங்கள் 2ல் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு கோவப்பட்டு, ஆனால் அதே நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் ஆறி அளந்து தான் சாப்பிடுவார். இப்போ என்னமோ சுட சுட கேட்டுருக்காரு. அதுவும் கொஞ்சம் காரசாரமாக கேட்குறாரு. காரணம், 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குல்ல, சூடான சாப்பாடு சுறுசுறுன்னு அப்படியே குத்தணும் நாக்கில் போய். அது மாதிரி வேறு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. பார்த்துங்க, வயிறையும் கொஞ்சம் கவனிச்சிங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. தைரியமாக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. திடீர் லாபமும் எதிர்பார்க்கலாம். புது கான்ட்ராக்ட் தேடி வரத்துக்கான சூழல் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்கள்கிட்ட நம்பி சில முக்கியமான பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கோவப்படக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, சாதிப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வட்டம் விரியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆசைகளை குறைக்க மனிதனுக்கு மனமில்லை, அவஸ்தைகளை குறைக்க ஆண்டவனுக்கு மனமில்லை. ஆமாங்க, ஆசைகளை குறைக்க நமக்கு அவஸ்தை எதுவுமே இருக்காதுங்க. அதனால தாங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்வோமே. எதுக்கு இப்படி ஒரேடியாக ஆசைப்பட்டுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ஓடி ஒடியாந்துக்கிட்டு குடும்பத்திலேயும் உட்காந்து சந்தோஷமாக பேசாமல், பிள்ளைங்கள்ட்டையும் உட்காந்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக்காமல் ஏன் இப்படிலாம் ஓடிக்கிட்டு கிடக்குறீங்க அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லி தான் வைக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் தான் இப்போவே உழைச்சிக்கிட்டாதான், உடம்புல தெம்பு இருக்கும்போதே உழைச்சிக்கிட்டாதான்னு ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். இன்றைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறும். பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினரோடு சேர்ந்து சொத்து வாங்கிறது, இல்லைன்னா வியாபாரம் தொடங்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. தந்தை வழியிலேயும் சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களும் உதவிகரமாக இருப்பாங்க. செல்வாக்கு உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. புது பிரான்ச் ஏதாவது தொடங்கணும்னு நினச்சின்னு இருக்கீங்க. ஆனால் வேலையாட்கள் சரியாக செட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்கீங்க.
கூடிய சீக்கிரத்தில் நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு அமைவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு பிறகு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே, அது ஒருபோதும் வெற்றியை தராது. புன்னகையோடு அமர்ந்து சிந்தித்துப்பார், அது நல்ல வழிகளை உனக்கு காட்டி கொடுக்கும். ஆமாங்க, டென்ஷனாக இருக்கும்போது எந்த முடிவும் நாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்கிற முடிவு உணர்வு பூர்வமாக இருந்துவிடும். ஆனால் டென்ஷன் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது எடுக்கிற முடிவானது அறிவுபூர்வமாக நமக்கு அமைந்துவிடும். ஆமாங்க, உணர்ச்சி பூர்வமாக யோசித்து அறிவுபூர்வமாக முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சிடுன்னு எரிஞ்சு விழ வேண்டாம். சிரிச்ச முகத்தோடு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. நீங்கள் சிரித்தாலே அது ஒரு பெரிய அழகு தாங்க. சிரிக்காமல் இருக்கும்போது கூட நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க. சிரிச்சிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பேரழகு தான். காலையில் 9:47 வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. காலை 9:47 பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து ஓட்டுங்க. அதே மாதிரி லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் ரெனிவல் பண்ணிட்டீங்களா பாருங்கள். வண்டி எடுக்கிறது முன்னாடி ஃபியூல் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி வேண்டாங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி யாரையுமே குறை சொல்லின்னு இருக்க வேண்டாம். யாராவது உங்களை பார்த்து ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள்ட்ட இன்றைக்கி சின்னதாக ஒரு இடைவெளி விட்டு பழகுங்க. மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கணும்னு யாரையாவது தேடின்னு இருப்பீங்க. ஆனால் அந்த சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு ஏடாகுடமானவங்க அறிமுகமாவாங்க. அவங்கக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு, ஐயோ அவங்கள்ட்ட சொல்லிட்டோமே அது என்னாக போதே தெரியலையேன்னு நிம்மதியை இழந்துடக்கூடாது. அதனால் அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய இதயம் தூய்மையாகும். தூய்மையான இதயத்தின் இருப்பிடம்தான் இறைவனாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நல்லது செய்தே நலிந்தவர்கள். நான் எல்லாருக்கும் நல்லது தாங்க செஞ்சு பழக்கம், ஆனால் எனக்கு யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு நான் நினைக்கல. அப்படி நினச்சாலும் கூட எனக்கு செய்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சில நேரங்களில் தனிமையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. செலவு தாங்க ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குது. 7.5 சனியில் பாதச்சனிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கிறேன், உட்கார்ந்து கூட எதுவும் யோசிக்க முடியலை. இருந்தாலும் எதுவும் ஒட்ட மாட்டேங்குது. அங்கே வாங்கின கடன், இங்கே வாங்கின கடன், அதுக்கு வட்டியை கட்டுறது, இதுக்கு டியூ கட்டுறது, இப்படியே வாழ்க்கை ஓடின்னு இருக்குது. பையில் 10 ரூபா கிடையாது, ஆனால் பணம் இருந்தாலும் வந்தது எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் மனவாட்டமுடன் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பணவரவு உண்டு. கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாறி சிரிச்ச முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க.
உத்தியோகத்திலேயும் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏதாவது சாதித்து காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ ஒருபோதும் பழி வாங்காதே. அந்த பழி வாங்கும் பொறுப்பை காலத்திடமும் கடவுளிடமும் விட்டுவிடு. காலமும் கடவுளும் சேர்ந்து கொடூரமாக பழி வாங்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் யாராவது ஏதாவது வம்பு சண்டைக்கு வந்தால் கூட நீங்கள் வாய்ச்சண்டையெல்லாம் நமக்கு எதுக்கு, கைச்சண்டையும் நமக்கு தேவையில்லை, எல்லாம் கடவுள் சண்டை என்று நினைத்து கொண்டு அமைதியாகவே பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஞாபகத்தில் நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்கள்லாம் இப்போ அட்ரஸே இல்லாமல் ஆயிட்டாங்க. அந்தளவுக்கு பொறுமையால் சாதித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு பெரிய தைரியம், ஒரு பலம் வந்துடுச்சு. இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் வர ஆரம்பிச்சிருச்சு. தைரியம் அப்படியே தலை தூக்கும்போது ஏழரசனை ஒரு மிதிக்கும். உடனே அப்படியே சின்னதாக கொஞ்சம் டவுன் ஆவீங்க. அப்புறம் மறுபடியும் தைரியம் வர ஆரம்பிக்கும். இன்றைக்கி முழு நாளும் உங்களுக்கு ஒரு நிம்மதியையும் வெற்றியையும் தரக்கூடியதாகவே இருக்குதுங்க. காரணம், சந்திர பலம் நல்லா இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் புதனும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, நாம் நினச்சதை சாதித்து காட்டிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்தாலும் இன்றைக்கி சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வீண் விரயம் கொஞ்சம் இருக்கும். அடுத்தவங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசிக்காரர்களே, உண்மையான பக்தி என்பது உணவு படைப்பது அல்ல, பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது தான். ஆமாங்க, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். பசியோடு இருக்கிற ஒரு ஏழைக்கு சாப்பாடை கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடித்த உடனே வாயார வயிறார வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து அவங்க கண்ணில் ஒரு சிரிப்பாக வெளிவரும். பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு தாங்க நீங்கள் இப்போல்லாம் நிறைய அன்னதானம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. தான தர்மங்கள் செய்வதில் வல்லவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை அழகாக வழிநடத்தி கொண்டு போயின்ட்டுருக்காருங்க. நல்லவங்க நட்பு, பிரபலங்களின் நட்பு, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெருசாகிக்கிட்டே போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பிரிந்திருந்தவங்க ஒன்று சேர்வீங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால எடுத்தெடுப்பில் எல்லாரையும் நம்பிடாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எல்லார்கிட்டையுமே ஏதாவது ஒரு சோகம் இருக்குதான். யாராவது ஏதாவது சோகக்கதை சொன்னால் அதை சொந்த கதையாக நினச்சி மறுபடியும் ஏமாந்தீங்கன்னா அப்புறம் எழுந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துகிறீங்க. வாடிக்கையாளர்களை கடவுளாக நினைக்கிறதுனால உங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் புதன் இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. போட்டிகளிலும் இன்றைக்கி நீங்கள் வெற்றி வாகை சூடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது.
சாதிச்சு காட்டுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஏனுங்க வாரம் வியாழக்கிழமை ஆச்சுன்னா சித்தர்களை பற்றி சொல்லின்னு இருக்கீங்க. என் ஜாதகத்தில் சித்தராகிற யோகம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒருத்தவர் கேட்டாருங்க. பிருகத் ஜாதகம், சாராவளி இந்த மாதிரி நூல்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்த பொழுது 10ஆம் இடத்துல 4 கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அதிகமாக கிரகங்கள் இருந்தால் சித்தராகக்கூடிய யோகமெல்லாம் இருக்குதுன்னு பழைய நூல்களில் அது அழகாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி பலதீபிகா அப்படிங்கிற நூலில் வேறு விதமாக சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது சனி பகவான் பலமாக இருக்கணும். சனி பகவான் பலமாக இருந்தால் தான் ஒரு இடத்துல உட்கார்ந்து தவம் செய்ய முடியும், மனதை கட்டுப்படுத்த முடியும், கர்மாக்களை மீறி சில நிலைகளை நாம் அஷ்டமா சித்திகளை எல்லாம் அடைய முடியும். சனி பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். அதே மாதிரி அந்த கேந்திரத்திலே திரிகோணத்திலேயோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்க வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பல பழமையான ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது, பிரபராஜ யோகம் அப்படின்னு சொல்லுது. இந்த பிரபராஜ யோகம் அப்படிங்கிறது என்னென்னா சந்நியாச நிலையை அடைவதைத்தான் பிரபராஜ யோகம், அதாவது ஆண்டி யோகம் அப்படின்னு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. 7ஆம் இடம் கெட்டு போகணும், அப்போ தான் சாமியார் ஆக முடியும், இல்லைன்னா இல்லற வாழ்க்கை இருந்துன்னு இருக்கும். அதனால் 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஏதேனும் ஒரு வகையில் கெட்டிருந்தாலும் சித்தராகக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்குதுங்க. சந்திரனுக்கு 4ஆம் இடத்துக்கு, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரியவரும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகங்களும் சம்பந்தப்பட்டு 9ஆம் இடத்துலேயோ 10ஆம் இடத்துலேயோ இருந்தால் நிச்சயமாக அவங்க சித்தராவாங்க. இது நம்முடைய அனுபவத்திலேயே ஒரு 2-3 பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கெல்லாம் படிப்படியாக அப்படியே விலகி 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 சித்தராகிய நிலைமையெல்லாம் நாம் பார்த்துருக்குறோங்க. அதே மாதிரி சனி தசை கேது தசைலாம் நடந்தால் எங்கேயாவது தனிமையில் உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே சிலருக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே தேடல் கிரகங்கள். இந்த பிறவியில் நாம் இருக்கிறோம், அடுத்த பிறவி எப்படி இருக்கும், முன் பிறவியில் நாம் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற தேடலை நமக்கு தரக்கூடிய கிரகங்கள் சனி பகவானும் கேது பகவானும். இந்த 2 கிரக திசை துறவர சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் ஒரு வகையில் சுக்கிரனும் கேதுவும் நம்ம ஜாதகத்தில் ஒன்று சேர்ந்து இருந்தாலோ அல்லது நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலோ கல்யாணத்துக்கு பிறகு சந்நியாச நிலைமை வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம். மந்திர சித்தியால் பெரிய ஆன்மீகவாதியாகணும்னா சனி தசை கேது தசை, சுக்கிரனோட கேது இதெல்லாம் இருந்தாலோ 7க்குரியவன் கேதோடு இருந்தாலோ இந்த மாதிரி நிலைமை எல்லாமே உண்டுங்க. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க அதிகமாக சித்தராவது உண்டு, கும்பராசிக்காரங்களும் ஆவது உண்டு, மீன லக்னக்காரர்களும் ஆவது உண்டுங்க. அதே போல் இந்த பலதீபிகா நூலில் ஒரு சூட்சுமம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சூட்சுமம்னா 3 பெண் பிள்ளைகளுக்கு அடுத்ததாக பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளை, அதுக்கு அந்த மாதிரியான சித்தராகக்கூடிய அமைப்பு, மனநிலை எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல பையன் பிறந்தார், அதுக்கு பிறகு 3 பொன் குழந்தை பிறந்தது அப்படின்னு உள்ள அந்த பிறப்பு வரிசையும் சித்தராவதற்கான அமைப்புகளை கொடுக்கிறது. இந்த மாதிரி பழைய நூல்களை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது எந்தெந்த கிரக அமைப்புகள் இருந்தால் அவங்க சித்தராகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எங்கே கிளம்பிட்டீங்க? உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கவா? சித்தராகிற யோகம் இருக்கான்னு பாருங்கள், சந்தோஷமாகவும் இருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் குருநாதர்கள் மற்றும் சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.